இன்றைய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் யார்? பெற்றோர்களா, ஆசிரியர்களா? பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த பட்டிமன்றத்திற்காக தலை சிறந்த பேச்சாளர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். எப்பவுமே ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் தான், நாங்கெல்லாம் சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுறவங்க தெரியுமா? எவன் சொன்னாலும் சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுறேன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை. கடலூர்காரன் சொன்னா மட்டும்தான் அது வாழ்க்கை. எத்தனை இயற்கை பேரிடர் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து தன்னம்பிக்கையோடு நிற்கின்ற ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் மட்டும்தான். நீங்க கடலூர்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்கம்மா. தமிழ்நாடு முழுக்க புத்தக திருவிழாலாம் போறீங்க இல்லையா, கடலூரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சோழர் குல பரம்பரை வாழ்ந்த பூமி கடலூர் அப்படின்றது மிகப்பெரிய பெருமை. என்னங்க சோழர்லாம் இங்கெல்லாம் வாழ்ந்தாங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதற்கு நிகழ்கால எடுத்துக்காட்டு. இங்கிருந்து அந்த பக்கம் நெல்லிக்குப்பம் பக்கம்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது இல்லையா நெல்லிக்குப்பம், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா சோழவல்லின்னு ஒரு ஊர் இருக்கு. சோழவல்லி தெரியுமா உங்களுக்கு? சோழவல்லி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அது சோழவல்லி கிடையாது, சோழர் குல வள்ளி அப்படிங்கிறது மருவிதான் சோழவல்லியா மாறுச்சு. ஆனா ஒரு ஊருக்கு பேர் வச்சுட்டா அதனால இது சோழர் பரம்பரையில் வந்த ஊரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வானமாதேவின்னு ஒரு ஊர் இருக்கு இதே கடலூர் மாவட்டத்தில். அது வானமாதேவி கிடையாது, வானவன் மாதேவி என்கின்ற ஊர் தான் பிறகு வானமாதேவி அப்படின்னு மாறுச்சுன்னு சொன்னா தியாகவல்லின்னு ஒரு ஊர். இதெல்லாம் யாருன்னா சோழர் பரம்பரையில் வந்த அரசர்களுடைய தாயார்களுடைய பெயர்களால் வழிவந்த பூமி. அப்படிங்கிறதுனால தான் கடலூருக்கு இவ்வளவு சிறப்பு. நாங்களும் கடலூர்னு ஏயா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டோம். அப்படின்னு கேட்டப்போ எங்களுக்கு சொன்ன பதில், இது சாதாரணமா கடலூர்னு பேர் வந்துடல. ஒரு பக்கம் தென்பெண்ணையாறு, ஒரு பக்கம் கெடிலமாறு, இரண்டும் கடலில் கலக்கின்ற இடம் என்கின்றதால் இது கடலூர் பேர் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. சார் அப்படிலாம் இல்ல, அந்த காலகட்டத்திலேயே வாணிகம் செய்யப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒன்னு சென்னை இருந்தது, இன்னொன்னு கடலூர் தான் முதன்மையாய் இருந்தது என்பதுதான் கடலூருடைய வரலாறு. இதெல்லாம் வரலாறு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? பிறந்து வளர்ந்து வாழ்ற பூமியை பத்தி என்னை விட யார் அழகா சொல்ல முடியும்? எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஆவல் இருக்கும். எங்கள் மதிப்பிற்குரிய ஆசான் அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களோடு பல்வேறு வெளிநாடுகளில் போய் பேசியிருக்கோம். கடலூருடைய கோடை விழா, புத்தக திருவிழா எல்லாத்திலையும் பேசியிருக்கோம். அப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நாம எப்படா நம்ம ஊர்ல நடுவரா உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு. இந்த ஆண்டு கூட புத்தக திருவிழா எத்தனையோ மாவட்டங்களில் பேசும்போது எனக்கு தோண்டிட்டு இருந்த ஒரே விஷயம், கடலூர்ல பேசணும், நம்ம ஊர்ல நம்ம மேடையில் உட்கார்ந்து பேசணும். அப்போ எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ பேச்சாளர்களுக்கு இந்த ஆசை இருக்கும், நம்ம ஊர்ல நடுவராக உட்கார்ந்து பேசணும்னு. அந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை கடலூர் மாவட்டம் எனக்கு அளித்திருக்கிறது என்று சொன்னால், சொந்த ஊரு பிள்ளைய மேடை ஏற்றி பார்க்கணும் நினைக்கிற மனசு கடலூருக்கு இருக்கு. இதுல தலைப்பு அவ்வளவு அழகான தலைப்பு. நான் ஒரு 10 தலைப்பு கொடுத்தேன். உறவா பணமா, மகனா மகளா, மாமியாரா மருமகளா, கணவனா மனைவியா, இப்படிலாம் ஏகப்பட்ட தலைப்புகள்லாம் கொடுத்தேன். புத்தக திருவிழா சார், நகைச்சுவைக்கு நீங்க 1000 தலைப்பு கொடுக்கலாம், புத்தக திருவிழாவுக்கு ஒரு நல்ல தலைப்பா கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சமூக ஊடகங்கள் மாணவர்களை பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு. சார் அதை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சார் யோசிப்பாங்க, வேற என்ன தலைப்பு கொடுக்கலாம்? இன்றைய மாணவர்கள் செல்லும் பாதை திட்டமிட்டதா திசை மாறியதான் கொடுக்கலாமா? சார் அதெல்லாம் வேணாம் சார், பேரண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்க, டீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாம கொடுத்த தலைப்பு தான், இன்றைய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்கின்ற தலைப்பு. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ், 90களில் பிறந்தவங்க. நம்ம 90களில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? நாங்க தான் அப்பா அம்மா கிட்டையும் அடி வாங்கணும், பிள்ளைங்க கிட்டையும் அடி வாங்குறோம். அப்பா அம்மா பேச்ச கேட்டதும் நாங்க தான், இன்னைக்கு பிள்ளைங்க பேச்ச கேட்கறதும் நாங்க தான். அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல போனோம்னு வச்சுங்க, அம்மா சொல்லுவாங்க, டே அப்பா டென்ஷனா இருக்காரா, ஆபீஸ் முடிஞ்சு வந்திருக்காரு, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு, அவரை போய் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க.
அதை கேட்டு கேட்டு வளர்ந்தோம் இல்லையா? இன்னைக்கு எங்களுக்கு பிறந்து ஒரு 4 வயசு 5 வயசு தான் ஆகுது. அவங்கிட்ட பேசலான்னு போனோன்னா, அப்பா நான் ஸ்கூல்லேருந்து வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறான். டேய், எங்க அப்பாவும் டென்ஷனா இருக்கானாரு, நீயும் டென்ஷனா இருக்குன்ற. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு சூழல் எப்படி மாறி இருக்கு. வீட்டுக்கு குழந்தை வருது, அப்பா ஒரு பக்கம் செல்போனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு, அம்மா ஒரு பக்கம் செல்போனை வச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கு. புள்ள வீட்டுக்குள்ள என்ட்ரானவனே யோசிச்சு பார்க்கறான், இவங்க 2 பேரும் நம்மள பெத்தாங்களா டவுன்லோட் பண்ணாங்களான்னு. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. குழந்தைங்க கிட்ட ஒரு காலகட்டத்தெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பேரண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க? டேய், பேக் எடுத்துக்கிட்டியா, பென்சில் எடுத்துக்கிட்டியா, எரேசர் எடுத்துக்கிட்டியா, ஷார்ப்னர் எடுத்துக்கிட்டியா, ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா, ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டியா, புக்ஸை எடுத்துக்கிட்டியா, லஞ்ச் பேக் எடுத்துக்கிட்டியா, ஸ்நாக்ஸ் பேக் எடுத்துக்கிட்டியா, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியா? இவ்வளவையும் கேட்டு தான் ஒருத்தனை ஸ்கூலுக்கு காலையில பார்சலே பண்றோம். ஆனா 90களில் 80களில் நம்ம தாய்மாரெல்லாம் நாம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரே கேள்விதான், பேக் எடுத்துக்கிட்டியா, பென்சில் எடுத்துக்கிட்டியா, புக் எடுத்துக்கிட்டியா, தட்டு எடுத்துக்கிட்டியாடா சாப்பாடு வாங்குறதுக்கு? அவ்வளவுதான். இன்னைக்கெல்லாம் அந்த காலகட்டத்திலாம் குழந்தைங்களை கூப்பிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க? டே, மாமா வந்திருக்காரு பாரு, அவர்கிட்ட ரைம்ஸ் பாடி காட்டுன்னுவாங்க. நம்மளும் போயிட்டு ரைம்ஸ் எல்லாம் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், பாபா பிளாக் ஷீப், அவியனி உள், இதெல்லாம் நாங்க பாடினோம். இன்னைக்கெல்லாம் என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல அவ்வளவு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபீஸ்லாம் குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய்க்கு மேல கட்ட சொல்றாங்க. கட்டி அவனை கூட்டு வந்து எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் உட்கார வச்சு, நம்மளை நம்ம அம்மா அப்பா பாட சொல்லி கேட்டாங்கல்ல, நம்ம பிள்ளைய நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பாட வச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி என் மகனை பெஞ்சு மேல தூக்கி நிக்க வச்சு, அப்பா சொல்றேன், அங்கிள் உட்காந்துருக்காங்க, ஆன்டி உட்காந்துருக்காங்க, அப்பா பெருமையை காப்பாத்துற மாதிரி ஒரு அழகா ரைம்ஸ் பாடுறி தங்கம், டேடி பாதவா அப்படின்னா, டேடி பாதவா அப்படின்னா, பாடுறேன்டா, ஃபர்ஸ்ட் நீ கிளாப் பண்ணு டேடி அப்படின்னா. சரிடா, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணோம். கிளாப் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணோம். டேடி 1 2 3 சொல்லுங்க, நான் பாடுறேன் அப்படின்னா. சரி பாடுறா, 1 2 3 ஆரம்பிச்சான் பாருங்க. அவ்வளவு அழகான ரைம்ஸ். நீ இடுக்கடியே ஓல கொத்தாயா, சும்மா நடக்குடியே தவள கொத்தாயா, மஜா பாகிடுக்கடியே பஞ்சு முத்தாயா, அப்பா பஞ்சு முத்தாயா. கடைசியா சொன்னா பாருங்க, சோஜாவா படுத்துக்குவேன் அப்பா மடியில சாஞ்சி, அப்பா வாத்தம்மா இடுக்கடியே வாத்து பாக்கெட்டு மூஞ்சின்னு ஒரு குத்து விட்டான். டேய், இதெல்லாம் ரைம்ஸ் ஆடா? என்னடா நினைப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க, ஒழுங்கா ரைம்ஸ் பாடுறான்னு. அடுத்து ஆரம்பிச்சான் பாருங்க, கடுகடு கடுப்பாயி நீ வெடுட்டடியேன் கடுப்பாயி. மகனே, இன்னும் கொஞ்ச நேரம் நீ பாடினா நான் கடுப்பாயிடுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 90களில் வாழ்ந்த குழந்தைகள்லாம் பாக்கியவான்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இளையராஜா, ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மான், ஒரு பக்கம் வாலி, ஒரு பக்கம் வைரமுத்து, அவ்வளவு அழகான கவிஞர்கள். அவர்கள் எழுதின பாடல் வரிகள்லாம் சின்ன வயசுல நாங்க கேட்ட வரிகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நிலவோட மணலோட திருமண்ணு உடம்போட விளையாண்டது ஒரு காலம், அலந்தாலும் திரிஞ்சாலும் அழியாத கலையாத கலையாச்சி இளங்காலம். என்ன எதிர்காலமோ என்ன புதிர் போடுமோ, இளமையில் புரியாது முதுமையில் முடியாது, இன்பத்திற்கேங்காத இளமையும் இங்கேது வேங்குழல் பாடுது வீணையோடு. ஓங்குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. இளையராஜா இசை கேட்கும் போதே நமக்கு ஏதோ தாளாட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் கேட்கறானுங்க பாரு பாட்டு, அதை பார்க்க முடியலன்னா கேட்கவும் முடியல. கடந்த 3 நாளா ஒரு பாட்டு என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, என் மகன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா நீங்க? சத்தியமா இருக்க அத்தனை பேரும் கேட்டிருப்பீங்க. எவ்வளவு அற்புதமான பாட்டு தெரியுமா? அந்த இலக்கிய வரிகளை கேட்டு கேட்டு என் காது புண்ணானதான் மிச்சம். அப்பாத்த பாத்தியே அண்ணன கே 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 அத்தாத்தி கேரே தூ தூ தூ.
அப்பாவை பாத்தியா, அண்ணனை பாத்தியா, ஆயாவை பாத்தியா, தாத்தாவை பாத்தியா, யாரடா பார்த்த? அந்த புள்ள டான்ஸே தான் 3 நாளா பார்த்துட்டு இருக்கானுங்க. நீங்க வரிகளை யோசிச்சு பாருங்க. கேளடி கண்மணின்னு ஒரு படம், அந்த வரிகளே அவ்வளவு அழகா இருக்கும். எதெல்லாம் கேட்டு வளர்ந்த தலைமுறை நாம. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணை அன்று என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகம் அன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா அப்படின்னா. எவ்வளவு அழகா இருக்கு அந்த வரிகளை கேட்கவே, எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் பாட்டு எழுதுறானுங்க சார். எதுக்கு எழுதுறான், ஏன் எழுதுறான், அந்த கேட்டுறீங்களா அந்த வரிகள்லாம்? யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். டே யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். டே யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். டே எங்க இருந்து வரான்னு தெரியுமாடான்ற. டே எங்க இருந்து நீ வந்தா எனக்கு என்னடா? எதுக்குடா இப்படிப்பட்ட வரிகள் எல்லாம் எழுதி எங்களை கொல்றீங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிந்தனை மிக்க வரிகளை கொடுத்தது ஒரு காலகட்டம். அவ்வளவு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இன்றைய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் யார்? பெற்றோர்களா, ஆசிரியர்களா? அதுவும் ஒரு காலகட்டத்தில் நாம ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தோம்னா தலை ஒழுங்கா வாரி இருக்கணும், சட்டை பட்டன் கழுத்துல கரெக்டா போட்டிருக்கணும், இந்த பேண்ட் வந்துட்டு கரெக்டா இந்த கால் பாதம் வரைக்கும் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அடையாளத்தோட இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறானுங்க சார், அந்த ட்ரெஸ் கோடை நீங்க பார்க்கணும். கழுத்துல 2 பட்டன் காணாம போயிடுது. ஷர்ட்ல இந்த இடத்துல டைட்டா பிடிச்சி ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்கிறான். பேண்ட் எவனுக்கும் இந்த முட்டிக்கு கீழே ஏறி நிக்குது, அதுக்கு கீழே இறங்கவே மாட்டேங்குது. நான் அன்னைக்கு போய் ஒரு பையன்கிட்ட சொன்னேன், தம்பி, அண்ணன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது உடை உடுத்துவதற்கு நேர்த்தியாக உடுத்த வேண்டும். பூமர் பூமர் அங்கிள். அதுக்கு மேல அவன்கிட்ட வாய் திறந்து நம்ம பேச முடியுமா? நாமெல்லாம் முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வருவோம் சார். முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த கையை என்ன பண்ணுவாங்க, தலையில விட்டு பார்ப்பாங்க. இந்த விரலுக்கு மேல முடி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த முடியை அப்படியே கொத்தா பிடிச்சி நேரா கூட்டு போய் பார்பர் ஷாப்ல உட்கார வச்சு, என் விரலுக்கு மேல அவன் முடி வளரவே கூடாது, ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு இப்படியா வெட்டுவீங்க அப்படின்னு சொல்லி வெட்ட வச்சு வீட்டுக்கு கூட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின காலகட்டம் ஒன்று இருந்தது. இன்னைக்கும் ஸ்கூலுக்கு வெட்டிட்டு போறான் சார். இந்த பக்கம் வைக்க போற காணாம போன மாதிரி காணாம போய், இந்த பக்கம் ரோட் ரோலர் போட்ட மாதிரி காணாம போய், மண்டைக்கு மேல மட்டும் முடி இருக்குது, அதுலயும் காரக்குழம்பு ஊத்துன மாதிரி கலர் அடிச்சுன்னு போறான். அந்த தலையை பார்த்தா அந்த ஆசிரியர் எப்படி பாடம் நடத்த முடியும்? முதல்ல இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கை சூழல் மாறி போச்சு. நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சென்ட் ஜோசப்ல படிச்சவங்க எல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சென்ட் ஜோசப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் இன் கடலூர். ஏன்னா நாங்கெல்லாம் படிச்சோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல். நீங்கெல்லாம் பிடி வாதியாரை எந்த ஸ்கூல்ல பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு தானே வச்சிருப்பாங்க. எங்க சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல தான் எங்களை அடிக்கிறதுக்காகவே வச்சிருப்பாங்க. அடின்னா சாதாரண அடி கிடையாதுமா. பிடி வாதியார் காசு போட்டு பெரம்பு வந்து அடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? நாங்களே காசு போட்டு நாங்களே பெரம்பு வந்து கொடுத்து அந்த பெரம்புல நாங்களே அடி வாங்குவோம். அதுவும் சந்திரமோகன், பால்ராஜ், அசோகன் 2 வாதியார் இருக்கிறாங்க சென்ட் ஜோசப்ல. இருக்கிறாங்கல்ல, இருந்தாங்க. ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க போல இருக்கு. கிளாஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஒரு வாதியார் வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னு. எவனோ ஒருத்தவன் கிளாஸை விட்டு வெளியில ஓடுறவன் டக்குன்னு விசில் அடிச்சுட்டு ஓடிட்டான். ஓடின உடனே ஒட்டு மொத்தமா கிளாஸ் ரூமை லாக் பண்ணிட்டாங்க. இந்த கிளாஸ்ல இருந்து தான் எவனோ ஒருத்தன் விசில் அடிச்சான். அந்த கிளாஸ்ல இருந்த நானும் ஒருத்தவன். நாங்க எழுந்திருச்சு ஒற்றுமையா நிக்கிறோம். சார், நாங்க யாரும் விசில் அடிக்கல சார். ஏய், நீங்க தான் விசில் அடிச்சீங்க. ஃபாதர் ரச்சகர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை பார்த்தா சும்மாவே எனக்கு குளிர் ஜுரம் வரும். பயங்கரமா டெரர். உள்ளே நின்றுட்டு இருக்கிறோம். கரெக்டா கூட்டார். பிடி மாஸ்டர் வாங்கன்னாரு. சந்திரமோகன், பால்ராஜ், அசோகன் இவங்க எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே பெரம்பை எடுத்தாங்க. பெரம்புன்னா அப்படியே கையில நீட்டா இருக்கும்லாம் நினைக்காதீங்கம்மா, சுருட்டி பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு வலிமையான ஆயுதம் உலகத்துல. அதை எடுத்து ஒவ்வொருத்தனா கூட்டு நிக்க வச்சு அடிச்சாங்க. இந்த அடியை வாங்குறதுக்குன்னே நாங்க வெளியில பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் தெரியுமா, பின் பாக்கெட்ல வச்சுட்டு போவோம்.
ஒன்னொன்னா அடி வாங்கிட்டு வரும்போது நான் சந்திரமோகன் வாத்தியாரையும் பார்க்கிறேன், அசோகன் வாத்தியாரையும் பார்க்கிறேன், ஃபாதரையும் பார்க்கிறேன். ஃபாதர், எனக்கு விசில் அடிக்க தெரியாது ஃபாதர். உஃப் உஃப் உஃப்னு. ஏன்டா அவன் அமைதியா வந்து அடி வாங்கிட்டு போறான், நீ ஏங்கிட்டே நடிக்கிறியான்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு ஒரு அடி. ஆனா சத்தியமா சொல்றேன், சந்திரமோகன் பால்ராஜ் வாத்தியார் எங்க இருந்தாலும் சரி, அசோகன் வாத்தியார் எங்க இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சென்ட் ஜோசப் வாத்தியார் எங்க இருந்தாலும் சரி, சார் ஸ்கூல் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது, இன்னைய வரைக்கும் எனக்கு விசில் அடிக்க தெரியாது சார், சத்தியமா. ஆனா ஸ்கூல் வாழ்க்கை அது ஒரு ஜாலியான வாழ்க்கை. அங்க போய் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல பாதாங்கொட்டை உடைச்சி அதை சாப்பிட்டு, நான்லாம் எழுதுறது எனக்கு சத்தியமா பிடிக்கவே பிடிக்காது சார், எழுதுறது பிடிக்காது. ஆனா அந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப் ஏர்லி முடிஞ்ச உடனே லீவ் விட்டு வரும்போது இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் டாஸ்க் எழுதி எட்டு வந்து வைங்கடான்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் போட்டோம், மகனே நீயும் எழுதல நானும் எழுதல, என்கிட்ட சொல்லாம நீ எழுதாத, உன்கிட்ட சொல்லாம நான் எழுத மாட்டேன். இன்னைக்கு கிரவுண்ட்ல விளையாண்டே இருக்கும் போது நான் மயக்கம் போட்டு விழறேன். ஐயோ 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 தனிகை மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நீ வந்து அழுவு. 2 பேருக்கும் அவுட் பாஸ் கொடுத்து கடலூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பிடுவாங்க. நீ என் பக்கத்திலேயே வந்துரு, வாதியார்ட்ட இருந்து நீயும் தப்பிச்சிடலாம் நானும் தப்பிச்சிடலாம் பிளான் போட்டோம். பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா டாஸ்க் வைக்கல. மத்தியானம் தான் அந்த வாதியாருக்கு, காலையிலே பிடி பீரியடு. கரெக்டா கிரவுண்ட்ல போய் டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்தோம் பாருங்க. 3 பேர் ஓடியாராம். ஐயோ 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 தனிக மயக்கம் போட்டு விட்டான்னு. அப்பதான் எனக்கு தெரியும் எங்களை மாதிரியே 3 பேர் இருக்கிறான்னு. 3 பேரும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. நான் அவங்ககிட்ட நைஸா சொல்றேன், இந்த பாருங்கடா, போன் பண்ணி எங்க வீட்டுக்கு சொல்லுங்க, எங்க அப்பா எடுத்தாருன்னா சொல்லாத, அந்த மனுஷன் எழுப்பி என்னை அடிச்சு திருப்பி கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுருவாரு. எங்க அம்மா எடுத்தா மட்டும் தனிக மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நீங்க எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மான்னு சொல்லுங்கடா. கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறேன், ஒரே அழுக சத்தம். சே, இந்த ஆள்கிட்ட அடி வாங்காததுக்காக நம்ம அம்மாவை அழ வச்சிட்டமேன்னு சொல்லி கண்ணை லைட்டா திறந்து பார்க்கிறேன். அழுதுகிட்டு நின்னது எங்க அப்பா. அது வரைக்கும் எங்க அம்மா எப்படி எனக்கு பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்கன்னா, அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க தோலை உரிச்சு எடுத்துருவாரு, அப்பா மட்டும் வந்தாருன்னு வச்சுக்க பிச்சு எடுத்துருவாரு, அப்பா வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு மரியாதையா தூங்கிடு. நான் நினைச்சுக்கினேன் நம்ம அப்பா பெரிய கொடுமைக்காரன் போலக்குறான்னு நினைச்சுக்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எங்க அம்மா சொல்றதுதான் எங்க அப்பா கேட்பாருன்னு. தலைமாட்டில் நின்று இவர் அழுதுகிட்டே இருந்தாரா, நம்ம அப்பாவே இப்படி அழறாரே, நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சா எப்படி அழுவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பாக்குறேன். எங்க அம்மா ஓடி வந்துச்சு, எங்க அப்பா மருந்து வாங்கறதுக்காக அப்படி போயிட்டாரு. வந்த எங்க அம்மா நேரா வந்து பலார்னு ஒரு அறை விட்டுச்சு. நடிச்சது போதும், எழுந்துரு எழுந்துரு மரியாதையா. நான் உங்க அப்பா நினைச்சுக்கிட்டியா? அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வீட்டுல கிரிமினல் எங்க அப்பா கிடையாது, எங்க அம்மா தான். அவ்வளவு கரெக்டா பசங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது சார். நீங்க உலகத்துல எங்க வேணா போய் பாருங்க, 4 சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சி மிகு சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். ஒரு உங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரே தெருவில் வார்டு மெம்பரா இருப்பான், கூட ஊராட்சி மன்ற தலைவர் கூடயே போயிட்டு இருப்பான். அடுத்த எலெக்ஷன்ல அவன் ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிட்டான்னு வச்சுங்க, ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தால இவன்லாம் என்கிட்ட 500 ரூபா வாங்கிட்டு இருந்தான் தெரியுமா, இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட இவன் பெரிய ஆளா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவான். ஒருத்தர் கான்ஸ்டபிளா இருப்பாரு, படிச்சு கிடிச்சு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பாருல்ல, அவர் சொல்லுவாரு எப்படி இருந்தான் திடீர்னு எப்படி படிச்சு திடீர்னு இன்ஸ்பெக்டர் ஆனா அப்படின்னு அவனை பார்த்து பொறாமப்படுவாரு. ஆனால் உலகத்திலேயே தன்னிடம் படித்த ஒரு மாணவன் கலெக்டராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ மிகப்பெரிய அதிகாரியாகவோ ஏன் அந்த பள்ளிக்கே தலைமை ஆசிரியராய் வந்தால் கூட அதை பார்த்து பொறாமைப்படாமல் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சமூகம் இருக்கின்றது என்றால் அதுதான் ஆசிரியர் சமூகம். அப்படிப்பட்ட பெற்றோர்களை பற்றியும் ஆசிரியர்களை பற்றியும் மாணவர்களை பற்றியும் ஒரு அற்புதமான தலைப்பு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட தான் போய் கேட்டாங்க, சார் உங்களுக்கு எது சார் சந்தோஷத்தை தரும், உங்களை மிகப்பெரிய விஞ்ஞானி என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமா, இல்லை இந்தியாவின் ஜனாதிபதி என்று அழைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமா என்று கேட்டபொழுது அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கற்பித்தல் என்பது ஒரு தனிநபர் குணம் திறமை அவர்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் அற்புதமான தொழில்.
அந்த தொழிலை செய்கின்ற ஆசிரியர் என்று என்னை அழைப்பதுதான் என் வாழ்நாளின் மிகப்பெரிய கௌரவம் என்று சொன்னார். நீயே எவ்வளவு நேரம் தாயா பேசிட்டு இருப்ப, விஜய் டிவில இருந்து கூட்டு வந்திருக்க, ஜீ தமிழ்ல இருந்து கூட்டு வந்திருக்க, அவங்க எல்லாம் பேச விட மாட்டீங்களா? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஏற்கனவே அரங்கம் முழுக்க இருந்த கிரௌட பாதியை காலி பண்ணி விட்டீங்க. ஆனாலும் இருக்கிறவங்கள தக்க வைக்கணும் இல்லையா? அணியை அறிமுகப்படுத்தணும், அணியை அறிமுகப்படுத்தி ஆகணும். ஆசிரியர்கள் தான் ஒரு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்று அந்த அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை புரிந்திருப்பவர் சின்னத்திரையின் ஆட்சி மனோரமா என்று எங்களால் எப்பொழுதும் அழைக்கப்படும் மிகச்சிறந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரர் விஜய் டிவி புகழ் திருச்சி அன்னலட்சுமி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். சார், ஆசிரியர்கள்லாம் என்ன சார், ஃபீஸ் கட்டுறோம், அவங்க பாடம் சொல்லி தராங்க, கஷ்டப்பட்டு கட்டுறது யார் சார்? நாங்க தானே சார். அதனால பெற்றோர்கள் தான் சார் ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று அந்த அணிக்கு அணித்தலைமை ஏற்று வந்திருப்பவர் திருச்சியில் இருக்கின்ற மணப்பாறையில் இருந்து கலைஞர் டிவி புகழ் தில்லுமுள்ளு இல்ல தில்லுமுள்ளுன்னு ஒரு நிகழ்ச்சியில அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நீயா நானா, காமெடி ஜங்ஷன், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் மக்களின் மனதை வென்ற மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி அவர்கள் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். அவர்கள் பெற்றோர்கள் தான் காரணம், ஆசிரியர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்ல வந்திருக்காங்க. இல்ல சார், சும்மா பெண்கள் பேசுறதெல்லாம் நம்பாதீங்க சார், நான் வந்திருக்கேன் சார், ஆசிரியர்கள் தான் காரணம். இன்று தமிழகத்தின் தலை சிறந்த நடுவர்களோடு பேசிக்கொண்டு வரும் கல்யாண மாலை என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்தாலும் இன்னும் கல்யாணமாகாத அன்பிற்கினிய சகோதரர் ஆசிரியர்களே என்று பேசுவதற்காக காளிதாஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். நல்ல கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். ஜீ தமிழ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி டெய்லி ஜீ தமிழ்ல காலங்காத்தால எழுந்திருச்சு டிவியை போட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம வீட்டுல டேப் ஒடிச்சுன்னு தண்ணி போயின்னு இருக்கும். அன்னைக்கு தான் கரண்ட் கட் ஆயிருக்கும். ஆனாலும் ஒளிமயமான எதிர்காலத்தை டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்க அற்புதமான பேச்சாளர், நற்சிந்தனையாளர், கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணி பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர் திருச்சியிலிருந்து ஜீ தமிழ் புகழ் நர்மதா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். 4 பேரும் வந்திருக்கேன். அவர் ஏன் வாசிக்கிறாருன்னா அவங்க 4 பேரை மட்டும் நீ அறிமுகப்படுத்துவேன், நாங்க எதுக்கு சும்மா உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவு அற்புதமான விஜய் டிவியில அது இது எதுன்னு ஒரு ஷோ வந்திருக்கும். அது எப்பவுமே ரொம்ப அழகா மியூசிக் வாசிக்கிற ஒரு டீம் இருக்கும். அங்கே கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறீங்களா இல்லையா? அவர்தான் அது இது எது புகழ் கீபோர்டு எழில் அவர்கள் உங்களின் பலத்த கரவொலியோடு அவருக்கு அவரே தட்டிக்குவார். கீபோர்டு எழில் அவர்கள். அவளை தொடர்ந்து பேடிசை கலைஞராக மிகச்சிறந்த இசை கலைஞர், எப்பொழுதும் புன்னகை பூத்த முகத்துடன் இருக்கும் அன்பிற்கினிய சகோதரர் தட்டபாணி அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். நாங்க உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரோம், அடுத்த 1.5 மணி நேரத்திற்கு உங்களை நாங்க அறுத்து கொள்ளாம அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இந்த ஒரு டே உங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைட் டேவா இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சியாக நகைச்சுவையான கருத்துக்களோடு இருக்கும். நல்லா இல்லைன்னா மட்டும் நீங்க எழுந்திருச்சு போனா போதும். ஓகேவா? அந்த கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோடு உங்களின் பலத்த கரவொலியோடு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆசிரியர்களே என்று திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் உங்களின் பலத்த கரவொலியோடு வருகிறார். ஹலோ, இன்னும் கொஞ்சம் ஹலோ. நான் எல்லாருக்கும் தெரியுறேன்ல, அது போதும், எனக்கு அது போதும். கார்ட்லெஸ்லாம் வேணாம். இல்ல, அன்னலட்சுமி அவர்களுடைய புடவை அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் வரல, யாராவது நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா அன்னலட்சுமி அவர்கள் இறங்கி போகும்போது பின்தொடர்ந்து சென்று படிக்கலாம். இது பழைய நியூஸ் பேப்பர். இன்னைக்கு நியூஸ் பேப்பரா இருந்தா பரவாயில்ல, சந்தோஷமா படிச்சுட்டு போலாம். ஹலோ, நன்றிண்ணா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வந்துடலாம். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பால் சுவையோடு கவிதைகள் தான், அமுதே நாளும் நீ பாடு
அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே எனதுயிரே என்று எல்லாம் வல்ல தமிழ் அன்னையை வணங்கி கை தட்டடும் நினைச்சவங்களுக்கு நன்றி. கைய பத்திரமா வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் அற்புதமான இசைக்கலைஞர்களையும் வணங்கி மகிழ்ந்து, எத்தனை முறை பேச்சை கேட்டாலும் திருச்சி அன்னலட்சுமியின் பேச்சை கேட்டு விட்டுதான் நாங்கள் வீட்டில் அன்னத்திலேயே போய் கை வைப்போம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான கடலூர் ரசிகர் பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அப்ப மீதி 3 பேர் என்ன பண்றது? அது எனக்கு தெரியாது. கைத்தட்டல் அவ்வளவுதானா? கேட்கல சத்தமா, இன்னும் சத்தமா. இது போதுங்க. உண்மையிலே சொல்றேன், நான் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்யறேன். தனியார் பள்ளி ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்? அரசு பள்ளியில் கொடுக்கக்கூடிய 80,000 ரூபாய் 1 லட்சம் சம்பளத்தை விட என் ரசிகர் சொந்தங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டலே எனக்கு மிகப்பெரிய சம்பளமா தெரிஞ்சிச்சு. அதுக்கு எங்க அண்ணன் கைத்தட்ட மாட்டாங்கிறார். பரவாயில்ல, 100 ஆண்டு காலம் வாழ்க. நடுவர்களே சொல்லுங்க, இன்றைய மாணவர்களை யாரு நல்லபடியா முன்னேற்றத்தோடு கொண்டு வராங்க? பெற்றோர்களா ஆசிரியர்களா? நீங்களுக்கு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா பெத்து கொடுப்பது வேணா உங்க வேலையா இருக்கலாம், கத்து கொடுப்பது ஆசிரியர் பெருமக்களாக மட்டும்தான் இருக்க முடியும். நடுவர்களே, ஆசிரியர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? பெற்றோர்கள்லாம் பயாலஜிக்கல் இனிஷியல், அது மட்டும்தான். பெற்றோர்கள் எல்லாம் பயாலஜிக்கல் இனிஷியல். ஆசிரியர்கள் என்பவர்கள் தான் வாழ்நாள் முழுவதுமே ஹிஸ்டாரிக்கல் இனிஷியலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா ஆசிரியர் பெருமக்கள் தியாகி. நடுவர்களே, நீங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க? நான் முதல்ல பெத்தவங்களை ஒரு வார்த்தை கேட்கிறேன், அந்த குழந்தைங்க போடுற ஐடென்டி கார்டை என்னைக்காவது துவைச்சு கொடுத்துருக்கீங்களா? ஸ்கூலுக்கு வரும்போது முதல் நாள் ஐடி கார்டு கொடுக்கும் போது என் சேலை கலருக்கு கொடுக்குறோம். காலாண்டு பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சேலை கலர், அந்த ஐடி கார்டு கவர் எப்படி தெரியுமா மாறுது? எப்படி? அந்த பின்னாடி இருக்கிற பேனர் கலருக்கு மாறுது. அதாவது இன்டர்வெல்ல பசிக்குதுன்னா அந்த ஐடி கார்டு எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு நாங்களா காரணம்? அது மாணவர்களுக்கே உள்ள பழக்கமா. ஒரு காலகட்டத்தில் மஞ்சள் கலர்ல துணி பை கொடுப்பாங்க வீட்டுல எல்லாம். அப்பெல்லாம் இந்த ஸ்கூல் பேக் எல்லாம் கிடையாது இல்லையா? அந்த மஞ்சள் கலர் பையும் ஒரு பக்கம் காது பிச்சுக்கும், அதையும் முடிச்சு போட்டு தூக்கிட்டு வருவான். கையில தூக்கிட்டு வருவான் நினைக்கிற, வாயில கடிச்சுக்கிட்டே தான் வருவான். அதுவும் அவன் தூக்கிட்டு வந்து அவன் கையில பிடிச்சி அழுக்கேறி போயிருக்கும். அது ஒரு டேஸ்ட் வரும்பாரு, தெரியாது அதெல்லாம். இல்ல, அனுபவிச்ச உங்களுக்கு தான் தெரியுது. நீங்க வந்து 80s கிட்ஸ், நான் 2K கிட்ஸ். எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. நடுவர்களே, எத்தனை வருஷமா 2K கிட்ஸ்? சொல்லுங்க. பெற்றோருக்கு ஆசிரியருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நடுவர்களே, ஒரு கணவனுக்கு மிஸ்ஸஸா வாழ்றதை விட, ஒரு கணவனுக்கு மிஸ்ஸஸா வாழ்றதை விட ஒரு மாணவனுக்கு மிஸ்ஸா வாழ்ந்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அனுபவிக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நடுவர்களே, ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் காலையில இருந்து எதையாவது ஒன்ன சமைச்சு கொடுத்து அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறீங்க. அது பெத்தவங்க கடமைன்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையிலேயே எங்க ஸ்கூல்ல 53 ஸ்டூடெண்ட் எனக்கு கிளாஸ்ல இருக்காங்க. அவங்க கொண்டு வர ஸ்நாக்ஸையும் சாப்பாட்டையும் 53 வீட்டு சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடவே போவேன். நடுவர்களே, அன்னலட்சுமி 5 கிலோ ஏறி இருக்கும்போதே நான் சொல்லல, அதனால கிடையாது. நீங்க நல்ல சாப்பாடை சமைச்சு கொடுத்துருக்கீங்களான்னு நான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க குழந்தைங்களுக்கே கொடுக்குறோன்னு சொன்னா, அப்படிப்பட்ட தியாக சீலர்கள் ஆசிரியர்கள்னா ஆசிரியர் பெருமக்கள் யாராவது இருக்கீங்களா? கைத்தட்டுங்க. நம்பி என்னமாடா கைத்தட்டுங்க. உண்மையிலேயே பெத்தவங்கன்னு இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல. எக்ஸ்கியூஸ் மீ லலிதாமா, வந்ததுக்கு அப்புறம் 1.5 லிட்டர் காப்பி குடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. நாங்க படுற கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபீஸ் கட்டினா மட்டும் போதுமா? உண்மையிலே சொல்லிட்டுங்களா, வீட்டுல ஒத்த புள்ளைய தூங்க வைக்கிற உங்களுக்கே இவ்வளவு கெத்து இருக்குன்னா, வீட்டுல ஒத்த புள்ளைய தூங்க வைக்கிற உங்களுக்கே இவ்வளவு கெத்து இருக்குன்னா, வகுப்புல மொத்த புள்ளைய தூங்க வைக்கிற எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும்? யாருக்கு தெரியுமா கும்பாபிஷேகம்? கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். யாருக்கு? இந்த பெத்தவங்களுக்கு எல்லாம் கோயில் கட்ட வேணாம், கும்பாபிஷேகம் வைக்க வேணாம், செல வைக்க வேணாம். ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும். நான் கேட்கிறேன், இந்த பெற்றோர்கள் என்ன பண்றீங்க? இந்த குழந்தைங்க 7 மணிக்கு வந்தா அவனை டியூஷனுக்கு அனுப்புறீங்க. நீங்க வீட்டில் உட்காந்து சொல்லி தரீங்களா? உங்களுக்கு தேவை பணத்தை கட்டினா மட்டும்தான் போதும். உண்மையே சொல்றேன், எத்தனை பேர் சிறகடிக்க ஆசை பாக்குறீங்க? பாக்கியலட்சுமி பாவம் சிறகடிக்க ஆசையில வேற மணி மாமா மாட்டிக்கிட்டாரு வேற.
என்ன பண்ண போறான்னு தெரியல. இல்ல, கடலூர் மாவட்ட மக்கள் எல்லாம் சீரியல் பார்க்கிற ரசிகர்கள் கிடையாது, நல்ல புத்தகத்தை படிக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒருவேளை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. சிறகடிக்க ஆசை இல்ல, இந்த பார்லர் வேலை பார்க்குற அம்மா பேர் எனக்கு மறந்தே போச்சு. அது என்ன? ரோஹிணி. ஐயோ, உளறிட்டனா? நீங்க எந்த மாவட்டம்? ஏமா, நான் ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறேன்ல. நடுவர்களே, ஒரு நாளைக்கு சிறகடிக்க ஆசையிலையும் பாக்கியலட்சுமி சீரியலையும் சின்ன மருமகள்லையும் உட்கார்ந்து அழுவுறதுக்கு அந்த அம்மா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த அம்மா உட்கார்ந்து அழுவுது. ஆனா நம்ம வீட்டுல பெண்கள்லாம் கேபிளுக்கு 2,000 ரூபாய் கட்டிட்டு இது உட்கார்ந்து வீட்டுல அழுவுது. குழந்தைங்க எப்படி முன்னேறணும்னு நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, அந்த குழந்தைங்கள்ட்ட என்னைக்காவது ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நீங்க பேசுறீங்களா? அப்ப பெற்றோர்கள் சிறந்தவர்கள் சொல்றோம். நாங்க வகுப்பறையில நாங்க பேசலாம் தான் போறோம். என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா விடுன்றாமா இப்பெல்லாம் அவன். நடுவர் அவர்களே, நாங்க வகுப்பறையில சொல்லி கொடுக்கிற பாடத்தை வீட்டுல போய் திரும்பவும் கத்துக்குவாங்கிறதுக்காக தான் ஹோம்வொர்க்னு ஒண்ணு கொடுக்குறோம். பெத்தவங்க நீங்க என்ன பண்றீங்க? நைட்டு 9 மணி ஆனா நீங்க தூங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு 1 2 3 எழுத தெரியலனா கூட அவன் ஹோம்வொர்க் நோட்டை வாங்கி நீங்களே ABCD 1 2 3 எல்லாம் எழுதி கொடுத்து மிஸ் கிட்ட குடுறா. ஏன்னா நாங்க லூசு பாரு MSc B.Ed படிச்சவங்க எல்லாம் மிஸ் கிட்ட குடுறா, அவங்க திருத்தி கொடுத்துருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. LKG UKG படிக்கும் பொழுது உங்க பிள்ளைங்க எழுதுனா கை வலிக்கும்னு அவங்க கையெழுத்த நீங்க எழுதுறீங்க. அவன் படிச்சு பெரியாளாகி சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தா அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கை வலிக்குமோ, ரேங்க் கார்டுல கையெழுத்து கேட்டா அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கை வலிக்குமோன்னு உங்க கையெழுத்த அவன் போட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குறான். இதுல நாங்க நல்லது சொல்லி தரோமா இல்ல நீங்க எது நல்லது சொல்லி தரீங்களா? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க நேரத்துல எடுத்துக்க நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல. சத்தியமா ஒரு 35 வயசு 40 வயசுல இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நாம படிக்கும் போது நாம தான் படிச்சோம், நாம தான் ஹோம்வொர்க் எழுதணும். அம்மா கொஞ்சோண்டு எழுதி கூட அம்மா கை வலிக்குது அப்படின்னு வச்சு, ஏய் நீ தானே ஸ்கூலுக்கு போற, ஒழுங்கு மரியாதை நீ தான் எழுதணும் அப்படின்னாங்க நம்ம அப்பா எல்லாம். அப்பவும் நாம தான் படிச்சோம். இன்னைக்கு கொண்டு போய் 50,000 60,000 ஃபீஸ் கட்டு வந்தா தாஜ்மஹால் செய்து கொண்டு வரவும், சரி எல்லோ கலர் Dress போட்டு எடுத்துட்டு வரவும், சரி அதுவும் சும்மாலாம் கிடையாது. எல்லோ கலர் Dress போட்டு வான்னு சொன்னா பரவாயில்ல, எல்லோ கலர் கேப் போட்டு வா, எல்லோ கலர்ல ஃபுட் எடுத்துட்டு வா, எல்லோ கலர்ல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா, உங்க அப்பாவுக்கு எல்லோ கலர் சட்டையை போட்டு கூட்டணுவான்றான். நான் கேக்குறேன், நாங்க படிக்கும் போதும் நாங்க தான் ஹோம்வொர்க் எழுதணும். சரி, இன்னைக்கு நாங்க பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறமும் எங்களையே ஹோம்வொர்க் எழுத வைக்கிறீங்களே டீச்சர், அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கல, இவங்க கேக்குறாங்க. அது உங்க விதி. நாங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், தாஜ்மஹால் செய்ய சொல்றோம் சொல்றீங்கல்ல, சூலேஸ் கூட கட்ட தெரியாதவனை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தது உங்க தப்பா எங்க தப்பா? கை தட்டுங்க. உண்மையிலேயே ப்ரீகேஜின்னு ஒன்று இருக்கு. நாங்க வந்து எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டு வர சொல்றோமா, சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு வர சொல்றோமா? பெத்தவங்க நீங்க பண்றதுக்கு நாங்க செய்யறதுக்கு ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. என்ன வித்தியாசம்? காலையிலே ஸ்நாக்ஸ் பாக்ஸ கொடுத்து விடும்போதே என்ன சொல்லி விடுறீங்க பேரண்ட்ஸ்? நீங்க நீ மட்டும் பத்திரமா சாப்பிடு, யாருக்கும் கொடுத்துறாத, நீங்க எல்லாம் உங்க குழந்தைய முன்னேற்ற போறீங்க. நாங்க எதுக்காக தெரியுமா? பள்ளி சீருடையையும் தாண்டி ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டு வாங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு ஏன் தெரியுமா சொல்லும்? அந்த குழந்தைகளுக்கு குழந்தை மனசுலேயே ஒற்றுமை உணர்வை உருவாக்குவதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டதுதான் அந்த உடை. இது தெரியாம டிராகன் படம் பாத்தீங்களா? 2 தடவை பார்த்தேன். ஏன் பாத்தீங்க? கதை புரியல? இல்ல, ஒரு தடவை பார்த்தாலே நல்லா புரியுது. யாரெல்லாம் டிராகன் பாத்தீங்க? உண்மையே சூப்பரான படம் தானே, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்கண்ணே. அந்த டிராகன் படத்துல உங்களை மாதிரியே தான் இருப்பாரு ஹீரோ. என்னைய மாதிரி? ஆமா, அவன் நல்லா இருப்பாமா. நன்றி நடுவர். பிரதீப் ரங்கநாதன் அவர் பேர் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாம் விவரம் இல்லை நானு. நடுவர் அவர்களே, அந்த டிராகன் திரைப்படத்துல அந்த பையன் 48 அரியர் வச்சிருப்பான். 48 அரியர் வச்சதை கூட பெத்தவங்களுக்கு தெரியாம நான் வேலைக்கு போறேன்னு நண்பர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து அப்பா அம்மாவை கொடுத்து ஏமாத்துவான். அது பெத்தவங்களுக்கு தெரியாது. 48 அரியர் வச்சவனை கூட மறுபடியும் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்து நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா செஞ்ச தப்ப கூட நான் மன்னிச்சிடுறேன்டா, 48 பேப்பரையும் 3 மாசத்துல முடிடான்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்தது அந்த கல்லூரியுடைய பிரின்சிபால்னு சொன்னா மாணவனுக்கு வாழ்க்கையை மீட்டு கொடுக்கக்கூடிய பெருமை
ஆசிரியர்களுக்கு தான் இருக்கு நடுவர் அவர்களே. அதுல ஒரு அற்புதமான டயலாக் வரும் தெரியுமா அந்த படத்துல? என்ன டயலாக்? டேய், படிக்கிற இடத்துல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நீங்க சேட்டை பண்ணா பொண்ணுங்க ரசிப்பாங்க. ஆனா எவன் ஒருத்தன் வாழ்க்கையில படிச்சு முடிச்சு நல்லா செட்டில் ஆயிருக்கானோ அவன் கூட தாண்டா பொண்ணுங்க வாழணும்னு நினைப்பாங்கன்னு ஒரு அற்புதமான வசனத்தை கொடுத்திருந்தான் அந்த படத்துல. அவன் கடைசியில கடைசி பேப்பரை எழுதுறதுக்கு முழிச்சுக்கிட்டு இருப்பான். மாட்டிக்கினா அறுவத்தரு. ஏப்பா, நீ சம்பளம் வாங்குறீல்ல, வாசிக்கணுமா இல்லையா? செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா யார் காசு தருவா? வாசிப்பா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, காப்பாத்தணும் கத்தரு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. இவர்கள் வாங்குற சம்பளத்துக்கு இது மட்டுமே போது. அவர்களுக்கு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. சும்மா உட்கார்ந்துருக்காங்க, நான் பாடுனேன். நானு நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல படிக்கும் போது அரியர் இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லி காப்பாத்தினாங்க. அரியர் இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லி காப்பாத்திக்கிட்டோம். சரி. ஆனால் 48 அரியர் வச்ச ஒரு பையனை இன்றைய இளைஞர்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், படிப்பு தாண்டா முக்கியம், நேர்மைதான் முக்கியம்னு சொல்லி கொடுத்தது அந்த கல்லூரியுடைய பிரின்சிபால்னு சொன்னா ஆசிரியர் தாங்க எல்லாத்துக்குமே முதன்மை காரணம். சூப்பர். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அதை மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்து நின்றால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்புக்கும் நாங்கள் கொண்ட பண்புக்கும் பூமாலை காத்து நிற்கும். ஒரு வீட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இலை தேடி பறந்தாலும் திசை மாறி திருந்தாலும் கூடு ஒரு கூடு. கைத்தட்டி உற்சாகப்படுத்திய நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாருக்கும் சுகரு பிரஷர் இருக்குதுன்னு தெரியும். 9 மணிக்கு எங்களுக்கு மேடையா கொடுத்தா அவங்களை எழுப்பி விட வேண்டியிருக்கு எங்களுக்கு. இதே தான் எங்களுக்கும். 90s கிட்ஸுக்கு 2K கிட்ஸுக்கு என்னங்க வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? பக்கமா படிச்சு பாஸ் பண்ணா அவன் 90s கிட்ஸ், கொரோனாவுல படிக்காமலே பாஸ் பண்ணா அவன் தான் 2K கிட்ஸ். ஏகப்பட்ட 2K கிட்ஸ் இருக்கும் போல இருக்கே. 4 வருஷமா பள்ளிக்கூடமே வராம அவனை அடுத்த கிளாஸ்க்கு நவுத்துறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தாங்க தெரியும். அதுலயும் நாங்க லீவ் எடுத்தோமா? நீங்க குடும்பத்துல பெத்தவங்க எல்லாமே லாக்டவுன் போட்டீங்களேமா? காளிதாஸ் நீங்க எல்லாம் சம்பாரிச்சியாப்பா? எப்பா எயிலரசா இசை கலைஞரே, நீ 1 ரூபாய் சம்பாரிச்சியாப்பா? இசை ஆசிரியர் தானே நீங்க சம்பாரிச்சீங்களா? நம்ம யாராவது சம்பாரிச்சோமா? ஆனா ஆசிரியர்கள் காசே வராட்டியும் கூட ஆன்லைன் கிளாஸ்ல மாணவர்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தது ஆசிரியர் இனம். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன், நம்ப மாட்டீங்களாங்க ஐயா? நம்ப மாட்டீங்களா? ஆன்லைன் கிளாஸ்ல எனக்கு எப்பவுமே நல்ல விஷயங்களை சொல்லிட்டு பாடம் எடுக்கிறதா என்னுடைய புத்திசாலித்தனம். அப்படியா? ஆனா பெத்தவங்க நீங்க காலையில எந்திரிக்கும் போது அந்த குழந்தைங்களை எப்படி எழுந்திருக்கிறீங்க? எந்திரா 10 மணி வரைக்கும் தூங்குனா பள்ளிக்கூடத்துக்கு எப்ப கிளம்புவேன் அப்படித்தானே மிரட்டி எழுப்புறீங்க. ஆனா நாங்க கிளாஸ் எடுக்கும் போது அப்படியெல்லாம் எடுக்கவே மாட்டோம். அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்தும் தெரிந்தவள் நான். ஒரு பையன் அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சோன்னே என்னை பார்த்து கேட்டான், மிஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் டீச்சராக வந்து உட்கார்ந்துருக்கேன்னு. அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா மிஸ்ன்னு கேட்டான். நான் சொல்கிறேன்டா தங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா மாவு சலிக்கிற சல்லடையில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்க ஸ்டூடெண்டா? அது மட்டும் இல்லை, 53 பேர் படிக்கிறவள்ள ஒருத்தர் 24வது அட்டெண்டன்ஸ்ல இருக்கிற பையன் பேரு தணிகை. என் பேரை வச்சிருக்கேன், நல்ல பையன். நான் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்க பாருங்க. டீல 24வது பேர் வந்து தணிகை. இதுதான் ஆசிரியர். உண்மையை சொல்லட்டுமா? 24வது அட்டெண்டன்ஸ்ல பேரா இருக்க தணிகை வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே, மிஸ் உங்க வீடு எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, கொரோனாவில் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டோம், எனக்கு பிறந்த நாள் வருது மிஸ், எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்களான்னு கேட்டான். நானும் விரும்பி போயிட்டேன். நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கானே, பாசமா கேட்டிருக்காங்க. 500 ரூபாய்க்கு கொரோனா காலத்துல கிஃப்ட் வாங்கிட்டு போனேன் பாத்துக்க. 500 ரூபாய்க்கு போன உடனே அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு பாராட்ட செஞ்சுட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை கேட்டேன். தங்கம், நம்ம ஸ்கூல்ல மொத்தம் 82 மிஸ் வேலை செய்யறாங்களேடா, என்ன மட்டும் விருந்துக்கு வாங்க விருந்துக்கு வாங்க விருந்துக்கு வாங்கன்னு விரும்பி விரும்பி கூப்பிட்டியே, என்ன காரணம்னு கேட்டேன். மிஸ் ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கடா என்ன கூப்பிட்டேன்னு கேட்டேன்.
எங்க அப்பா போன வாரம் ஒரு ஜோசியை பார்த்துருக்காரு. ஒரு பரதேசிக்கு கூப்பிட்டு சோறு போடு, நீ 100 வருஷம். எவ்வளவு சிரிப்பு பாரு ஐயா. இதுக்குதாயா கேட்காமலே கைத்தட்டு வருது. என்னை பார்த்தா ஏன் தெரியுமாப்பா அப்படி தெரியுது? நான் போட்ட மேக்கப்பு 1/2 மணி நேரம் தான் தாங்கும். நான் 4 மணிக்கே போட்டேன். இப்போ என்னை பார்த்தா கொஞ்சம் அப்படிதான் தெரியும். அதனால தான் சொல்லாமலே கைத்தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நடுவர்களே, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சிருப்பான் தெரியுமா? எனக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டான். எனக்கு பேரு சிரிப்பு டீச்சர்னே வச்சிருக்கான். சிரிப்பு டீச்சர், சிரிப்பு டீச்சர் எனக்கு வச்சிருக்கான். நல்ல வேளை வேற எந்த பேரும் வைக்கல. உங்க ஸ்கூல்ல இந்த கல்ச்சுரல்லாம் நடக்குமா? நம்ம இசைக்கலைஞர் எயிலரசருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவருமே நல்ல ஒரு ஆசிரியர் தான். இவர மாதிரியே எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் இருக்காரு. அப்படியா? இங்க கிரவுண்ட் எல்லாமே காலி. ஐயா அதுக்கு சிரிக்காதீங்க ஐயா. ஆசிரியருக்கு கிரவுண்ட் உள்ளதுன்னா தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? மாணவர்களுக்காக சிந்திச்சு 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 கிரவுண்ட்ல எல்லாமே சிந்திச்சு. இந்த இதே மாதிரி வாத்தியாரு இப்படி ரெஸ்ட் ரூம் போறதுக்காக அந்த கிளாஸ் நவுந்து போறாரு. அவரு மேக்ஸ் எடுக்கிறவரு. அந்த பையனுக்கு பிடிக்கல. அந்த வாத்தியார் நடந்து போகும்போது அவரே பார்த்தே சொல்றான், சார் வழுக்க போகுது, சார் வழுக்க போகுது. இல்லடா நான் பார்த்து தானே நடந்து போவேன். இல்ல சார் வழுக்க போகுது. இதெல்லாம் யார் வைப்பாங்க? இதெல்லாம் கடந்துதான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதையும் ஆசிரியர்களுக்கு போராத காலம்னு ஒரு காலம் இருக்கு. எந்த காலம்? அதுதான் ஆண்டு விழா. ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் எங்களை பாடாத பாடு படுத்துறாங்க ஐயா. ஏகப்பட்ட பேர் ஆனுவல் டே கொண்டாடிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆடத்தேர டீச்சர் ஆடி ஆகணும், பாடத்தேர டீச்சர் பாடி ஆகணும், ஓடத்தேர டீச்சர் ஓடணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அன்னைக்கு பாத்தீங்களா? எங்க வீட்டு கல்யாணம் காது குத்து சடங்குல கூட அப்படி ஓடி இருக்க மாட்டோம். அவங்க கொடுக்குற 4000 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த ஓட்டம் ஓடுவோம் அன்னைக்கு தெரியுமா? கடைசியில வந்து 30 ரூபாய்க்கு வாங்கின சில்வர் தட்டை ஆசிரியர்களுக்கு பரிசாக தரணும்னு கொடுப்பாங்க. அதையும் நாங்க வாங்கிட்டு வந்து பிச்சை ஏந்துவோம். ஏமா 50,000 ஃபீஸ் கட்டிட்டு எங்களுக்கே சோப்பு டப்பா தானமா தரீங்க? அதுவே போதும் உங்களுக்கு எல்லாம் பெருசு. நடுவர்களே, நாங்க ஏன் உங்களுக்கு பரிசா சோப்பு டப்பா தரோம் தெரியுமா? ஏன்? குழந்தைகளை அனுதினமும் குளிக்க வைத்து சுத்தமாக அனுப்புங்கள்னு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சோப்பு டப்பாவை பரிசா தரோம். தட்டுங்க, இப்பதான் யோசிச்சேன். பரவாயில்ல நடுவர்களே. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்தில் நாம் எத்தனை மேடைகளுக்கு சென்று எத்தனை பரிசுகள் வாங்கினாலும் அதன் பிறகு நாம் முதல் முறையாக பள்ளிக்கூடத்தில் வாங்கிய அந்த சோப்பு டப்பா தான் எப்பவுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. நிஜமா தான். நான்லாம் ப்ரீ கேஜிலேயே பேச ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே எனக்கு எல்லாம் பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு, நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு 8ஆம் வகுப்பு வரை பாடம் எடுத்த ரெஜினா ஆசிரியருக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நடுவர்களே, நான் ப்ரீ கேஜிலே ஒரு பாட்டு பாடினேன், கதை சொன்னேன். அப்போ குட்டி கதையா சொன்னேன், இப்போ கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம், ஃபினோஃபார்ம். ஆமா, அப்போ எவ்வளோ அழகா இருந்திருப்பேன் மேடம். நான் குழந்தையில அதான் அப்போ நான் கதை சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி, இந்த பக்கம் கையை நீட்டுற, ஒரு பாட்டி வடை சுட்டாங்களா. அப்போ ஒரு காக்கா, ஒரு மொட்டை காக்கா காக்கா கத்திச்சா. அப்போ வந்து அந்த பாட்டி, பச்சை கலர் பாட்டி, வடை அந்த மொட்டை காக்கா அப்படியே தூக்கிட்டு போச்சா. அப்புறமா கதை மறந்துருச்சு எனக்கு அப்படின்னு கை தட்டாங்க. அன்னைக்கு நான் எல்கேஜி படிக்கும் போது. இப்போ என்னையவே பார்த்தா அன்னைக்கு சோப்பு டப்பா கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் எத்தனை விருதுகளையும் எத்தனை கோப்பைகளையும் பேச்சு போட்டிக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா, என் ஆசிரியர் அன்னைக்கு விதைத்த விதைதான் இன்னைக்கு விருட்சமாக இருக்குதுன்னு சொன்னா, தன்னம்பிக்கை கொடுப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். எங்க ஸ்கூல் ஆண்டு விழாவில் நானே அதே கைப்பற்றினேன். பட்டிமன்றம் நிறைய போய்கிட்டே இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல போய் பக்காவா பாடம் எடுப்பேன். ஆசிரியர் பணியை அறப்பணியாக செய்யக்கூடிய ஒரே ஆசிரியர் திருச்சி அன்னலட்சுமி மட்டும்தாங்க. எங்க ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்த இறைவணக்க பாட்டு. இறைவணக்க பாட்டு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் அவன் திருப்புகழ் பாடியே கடலாடும்.
கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் பாருங்க. அப்படி பாடும்போது கைத்தட்டுங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுத்தேன், என்கரேஜ் பண்ண சொல்லி கொடுத்தேன். சரி சரி. எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் ஆளினால் அன்னலட்சுமி டீச்சர் நான் தான். டீச்சரா வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். நிஜமா சொல்றேன், ஸ்கூல் ஆண்டு விழாவில் நடிக்கிறதும் சரி, பாடுறது பேசுறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே லிப்ஸ்டிக் போட்டு விடுவோம். சின்ன குழந்தைங்கள எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். தண்டபாணி ஒரு குழந்தை கூட வாய மூடாது, ஏன்னா லிப்ஸ்டிக் உள்ள போயிருமா. எங்க ஸ்கூல்ல 10 பேருக்கு இறைவணக்க பாட்டு சொல்லி கொடுத்தேன் திருப்பரங்குன்றத்தில். நான் 3 மணிக்கே மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒண்ணு கூட வாய மூடலங்க. எல்லாம் மேட்டூர் டேம் மாதிரியே வாய வச்சுட்டு நிக்குது. அதுக்கு கொஞ்சம் பசிச்சிருச்சு, மணி 4:30 ஆச்சு. பிஸ்கட் இருக்கா? பிஸ்கட்லாம் இல்ல, கேக் வேணா இருக்கு சாப்பிடுங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா ஒரு கூடையில காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க அம்மாவை பார்த்தா நேரா ஓடிடுச்சு. எங்க அம்மா வந்துருக்காங்க, மிஸ் காஃபி சாப்பிட்டு வரவான்னுச்சு. எங்க ஸ்கூல்ல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு நான் உள்ள போயிட்டேன். என் பள்ளியின் மழலை செல்வர்கள் இறைவனுக்கு பாடலை பாடுவார்கள், நான் உள்ள போயிட்டேன். எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம்ல 10 ஒரே மாதிரி ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி நின்றுச்சு. அட்டென்ஷன் நின்று ஒரு பொண்ணு மைக் டெஸ்ட் பண்ணுச்சு. அந்த குழந்தைய மறக்கவே மாட்டேன். அது பேர் நர்மதா. எப்படி மைக் டெஸ்ட் பண்ணுச்சு? மைக் டெஸ்ட் பண்ணுச்சு அட்டென்ஷன் நின்னு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 அண்ணா கொஞ்சம் ஃபேஸ் வைங்களா. ஃபேஸ் முருகான்னு சொன்னா ஒட்டிக்குமாயா? முருகான்னு சொன்னா வாய் ஒட்டிக்கும். ஒரு புள்ள கூட முருகானே பாடல. அட்டென்ஷன் ப்ளீஸ், கை தட்டுங்களே ப்ளீஸ். திருஅரங்குன்றத்தில் சார் அவர் வாசிக்க மாட்டேங்கிறாரு சார். வாசிப்பாரு பாடுங்க. திருஅரங்குன்றத்தில் நீ சிரித்தால் ஒரிகா ஒரிகா ஒரிகா. முருகா ஏன் மலையில இருந்து மெதுவா வராரு? கொஞ்சம் வேகமா தான் வாசிச்சாண்டப்பா. திருஅரங்குன்றத்தில் நீ சிரித்தால் ஒரிகா ஒரிகா. திருத்தணி அல்ல இது எதிரலுக்கும் ஒரிகா ஒரிகா. இந்த 5000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிறதுக்கு நான் என்ன பாடுபடுறேங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் உதாரணமா. நடுவர் அவர்களே, நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லையா? சொல்லி முடியும். இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளிகள்ல கொண்டு போய் சேர்த்தாதான் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நிறைய விஞ்ஞானி ஆவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்கன்னு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பெற்றவர்களுக்காகவே ஒரு பாடம் புகட்டாங்க. இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல நஸ்ரீன் என்கின்ற பெண்மணி, சின்ன குழந்தைங்க, அவளுக்கு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. அவளுக்கு பாடக்கூடிய திறமை இருந்தது, ஆனால் அதற்கான வழி அவளுக்கு தெரியாம இருந்தது. அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எலிசபெத் என்கின்ற தலைமை ஆசிரியர் தன் பையில் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் பணத்தை அந்த குழந்தைக்கு தாய்க்கும் கொடுத்து இன்னைக்கு அவங்க சொந்தகமா இன்னைக்கு தையலகம் கூட வச்சு அமைச்சு வருங்காலத்தில் பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாணவியுடைய வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி ஒரு ஆசிரியர் போட்டு கொடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தாங்க நம்ம தலை வணங்கணும் நடுவர்களே. ஏன் தெரியுமா? அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான் இன்று வரை இருக்கக்கூடிய ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்களை காட்டிலும் ஆசிரியர்கள் தான். செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்ப்பது பெற்றோர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையின் வழிமுறைகளை மட்டுமே கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் பெருமக்களாக மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் அவர்களுக்கே தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க அன்னலட்சுமி அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன், தனியார் பள்ளி அரசு பள்ளிலாம் சொன்னாங்கல்ல, எனக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டே இருக்குது. சத்தியமா சொல்றேன் அன்னலட்சுமி அவர்களே, எல்லா ஆண்களுக்கும் ஒரு உரிமையை கொடுத்து உன் பிள்ளைய சேர்க்கிற உரிமை உனக்கு மட்டும்தான், தாய்க்கு கிடையாது அப்படின்னு ஆண்கள் கிட்ட மட்டுமே ஒப்படைச்சிட்டா எல்லா ஆண்களும் தேர்ந்தெடுக்கின்ற பள்ளி அரசு பள்ளியாகத்தான் இருக்குமே தவிர தனியார் பள்ளியா இருக்காது. லைட்டா ஸ்கூல் சேர்க்கிற வயசு வந்த உடனே ஆரம்பிப்பாங்க தெரியுமா, நம்ம பையனை பக்கத்திலே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து அவனுக்காக ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிற அமௌண்ட் எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டலாமான்னு ஒரு அப்பா ஆரம்பிப்பான். வீட்டில் ஆரம்பிப்பாங்க தெரியுமா, எங்க அக்கா இருக்கிறாங்களே அக்கா, அவங்க புள்ள எந்த ஸ்கூல்ல படிக்கிறான் தெரியுமா, என் புள்ளைய கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா எங்க அக்கா முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது.
வீட்டில் இருக்கிற பெரும்பான்மையான பெண்கள் தேர்ந்தெடுப்பது தனியார் பள்ளி, ஆனால் பெரும்பான்மையான ஆண்கள் தேர்ந்தெடுக்கின்ற பள்ளி அரசு பள்ளி தான். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் அவன் அரசு அதிகாரியாவே மாறி இருக்கான்றது அவனுக்கு தெரியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா மாணவர்களுக்குமே மறக்க முடியாத ஒரு ஆசிரியர்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா? அதுவும் குறிப்பா ஆண்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா அது லேடிஸ் டீச்சரா தான் இருப்பாங்க. அதுவும் 10வது 8வது படிக்கிறப்பெல்லாம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் 4வது 5வது படிக்கும் போதே ஒரு மிஸ் பிடிக்கும். மலர் டீச்சர்லாம் கிடையாது. எங்க மிஸ் பேர் என்ன தெரியுமா? வள்ளி மிஸ். வந்தேன்னு வச்சுக்க அடிச்சு பிச்சிடுவேன், வந்தேன்னு வச்சுக்க அடிச்சு பிச்சிடுவேன், இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு அடி ஸ்கேல் வைத்திருக்கும் வள்ளி மிஸ், ஒரு அடி ஸ்கேல் எப்பொழுதும் கையில் வைத்திருக்கும் வள்ளி மிஸ், எப்பொழுதுமே எங்களை ஒரு அடி கூட அடிக்காத தேவதேவல். யோசிச்சு பாருங்களேன், இந்த சின்ன ஸ்கூல்ல எல்லாம் சொன்னாங்க இல்லையா, எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி, அந்த கிளாஸ்ல எல்லாம் எப்பவுமே பார்த்தா லேடிஸ் ஸ்டாஃபை தான் போடுவாங்க, ஜென்ஸை போட மாட்டாங்க. ஏன்னா லேடிஸ் ஸ்டாஃபை போட்டாதான் அவங்க பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி சாப்பிடுங்க, அம்மா உங்களுக்காக தானே சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டா தானே ஹெல்த்தா இருக்கும், போடுங்க. நான் போட மாட்டேன், போடுங்க, அழகா போடுங்க, அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, கரெக்டா அம்மா டைமுக்கு வந்துருவாங்க, போடுங்க. இது யாரு? லேடிஸ் மிஸ். இதுவே மாத்தி பூரா எல்கேஜி யூகேஜிக்கு ஆம்பளை வாதியாரை போட்டு விடுங்க. டே போடுறா, போட மாட்டேன், அடி போடுறான்ற வாங்க வருவானாவே ஜன்னி வச்சிரும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் ஆம்பளை வாதியார்கள் சின்ன கிளாஸ்க்கெல்லாம் விடுறதே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அது இந்த கல்ச்சுரல்லாம் சொன்னாங்க இல்லையா, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, எல்லா படிக்கிற பசங்களுக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனால் ஆடுறதோ பாடுறதோ பேசுறதோ ஏதோ ஒரு தனித்திறமை உங்களுக்கு இருக்கும் என்றால் அதை முதலில் கண்டுபிடித்தவர் உங்கள் பெற்றோர் கிடையாது. அதை கண்டுபிடித்து மேடை அமைத்து கொடுத்தவர் உங்கள் பள்ளிக்கூட ஆசிரியராக மட்டும்தான் இருப்பாங்க. இதையெல்லாம் அன்னலட்சுமி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா ஜீ தமிழ் நர்மதா? அதுவும் அன்னலட்சுமி பேசின பேச்சுக்கு நானா இருந்தா இந்நேரம் கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் பிடிச்சி திருச்சிக்கே ஓடி இருப்பேன். ஆனாலும் நம்பிக்கையோடு வருகிறார் திருச்சியிலிருந்து ஜீ தமிழ் நர்மதா அவர்கள். உங்களின் பலத்த கரவொலியோடு ஒரு நல்ல கைத்தட்டலோடு வரவேற்கலாம். யாராவது வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா ஒவ்வொருத்தரா போங்க, எக்கா வாக்கா போகலாம்னு கும்பலா கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா பாவம் பிள்ளைங்க பதறிடுவோம். ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக தான் ஒரு 4 பேர் அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெள்ளுத்தமிழ் தம்மாங்கு பாடிடுதே, தம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாகிய செந்தமிழினை வணங்கி அழகும் அறிவும் இருக்கக்கூடிய கடலூர் மக்களையும் வணங்கி நடுவர் அவர்களே ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆரம்பத்திலே எங்க அக்கா வந்து அடி பொழியா பேசிட்டு போயிருக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆனா சொன்னாங்க பாருங்க, வந்த உடனே நாங்களாம் எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுமா, எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுமா, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் தாளாட்டு பாடாமல் உறங்க வைக்கக்கூடியவர்கள். இல்லை, நான் தெரியாம தான் கேட்கிறேன், நீ எல்லாம் தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு தான் 8 பைசா வட்டிக்கு வாங்கி நான் கட்டிட்டு இருக்கிறேன் நான் ஃபீஸு. என்னம்மா இந்த அம்மா தூங்க வைக்கிறதுக்கு தான் நம்ம பிள்ளைய பெற்று ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோமா. நடுவர் அவர்களே, இவங்க எல்லாம் பிள்ளை மேய்க்கிறேன்னு பேசிட்டு போயிருக்காங்கல்ல. ஆமா, இவங்க மேய்க்கிற ப்ராடக்ட லொகேஷனுக்கு சென்ட் பண்றதுக்குள்ளே நாங்க என்ன பாடுபடுறோம் தெரியுமா? லொகேஷனுக்கு சென்ட் பண்றது. ஆமாங்க, கரெக்டா வேன்காரன் காதை கிழிக்கிற மாதிரி ஹாரன் அடிப்பான். அப்பதான் நம்ம பையன் கழிவறைக்கு செல்ல வேண்டும், அவசரமாய் வருகிறது அப்படிமா. அதுவும் கரெக்டா யூனிஃபார்ம்லாம் போட்டு டை எல்லாம் கட்டி பெல்ட் எல்லாம் கட்டி ஷூ எல்லாம் போட்டு விட்டு வேன்ல ஏத்தலாம் போகும்போது அம்மா இருவும் மாடு எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஸ்கூலுக்கு போய்க்க. சரி போயிட்டு வாடா, போன வரைக்கும் போதும்டா, தயவு செஞ்சு போயிடுறா, படிச்சுக்கிட்டா அது முன்னேறிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவோம். அனுப்பி விட்டு அந்த சோத்து காம்பெல்னு ஒன்று வரும் நடுவர்களே. சோத்து கம்பெனியா? சோத்து காம்பெல், லஞ்ச் பெல், லஞ்ச் பேக், லஞ்ச் பெல், அது பெல். ஆமா, அதெல்லாம் நாங்க அப்படிதான் சொல்லுவோம், சோத்து காம்பெல், சோத்து காம்பெல். ஆமா, அப்படி ஒரு பெல் அடிப்பாங்க. அடிச்ச உடனே நம்ம அன்னலட்சுமி மாதிரி ஒரு அக்காலாம் வந்துட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓ மாடுலேஷன்லேக்கா
ஹெல்தியா சாப்பிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட முடிச்சுக்கிட்டா நல்லது. இந்த அம்மா மாதிரி இருக்கிற பயபிள்ளைங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒரு டேஸ்ட் அப்படி லவக்குன்னு போடுவோம் அப்படின்றதுக்காண்டிய இந்த அம்மா பிளான் என்ன அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி மம்மி கிட்ட போய் சொல்லுங்க, எல்லாரும் வீட்டில் கேரட் பூனை இட்லி பண்ண சொல்லுங்க, பீட்ரூட்ல யானை இட்லி பண்ண சொல்லுங்க. இதில் நான் தெரியாம தான் கேட்குறேன், எங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா சார்? மனசாட்சியை தொட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் மனசுல கை வச்சு சொல்லுங்க, நம்ம வீட்டில் கிரைண்டர்னு ஒன்று இருக்கும், அந்த கழுதையை கழுவ முடியாம 20 ரூபாய்க்கு இட்லி மாவை வாங்கி சுட்டுக்கிட்டு இருக்கோன்ற உண்மை நமக்கு தான் தெரியும். நம்மள போய் பீட்ரூட்ல யானை தோசை. ஆனா நர்மதா சொல்றது உண்மையான விஷயம் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் நம்மளை பெத்த தாயெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில ஒரு குண்டான்ல இட்லி சுடுவாங்க, சுட்டு முடிச்சு காலையில சாப்பிட்றதுக்கும் அதே இட்லி தான், மதியமும் அதே இட்லியை கப்பில் வச்சு அதில் தூள் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி, நைட்டுக்கு வந்தோம்னா அதே இட்லியை உளுத்து போட்டு இட்லி உப்புமான்னு நம்ம தலையில கட்டுவாங்க. 3 வேளை இட்லி சாப்பிட்டாலும் எதுவும் பேசாம சாப்பிட்டு கம்முன்னு இருந்துருவோம். ஆனா இன்னைக்கு காலையில ஸ்பெஷலா டிஃபன் பண்ணுன்றாங்க, வீட்டுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க சார், என்னென்ன சாப்பாடு கொண்டு வரணும்னு இன்னைக்கு மெனு கார்டு போட்டு ஒவ்வொரு நர்சரி ஸ்கூல்லையும் அனுப்புறாங்களா இல்லையா? அதானங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு. இதுல வேற கணவனுக்கு மிஸ்ஸஸ் இருப்பதை விட பயலுகளுக்கு மிஸ் இருப்பதே மேல். ஏன்னா அவன் தான் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன், புருஷங்காரனா இருந்தா 7078 கேள்வி கேட்டு மிதின்னு மிதிப்பேன். அதனால நீ நைஸா நழுவிக்கலான்னு பாக்குறல. சரி விடுங்க, அதை கூட விட்டுருங்க. நாங்கெல்லாம் பல அவதாரங்களை எடுக்கிறோம். என்ன அவதாரம் எடுக்கிறீங்க? இல்ல என்ன அவதாரம் எடுக்கிறீங்க? பெற்றோர்களை நீங்க பாத்திருக்கீங்களா சார்? பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களோட வீட்டுக்கு போய் பாருங்க. அந்நியன் படத்துல விக்ரம் எல்லாம் என்னங்க நடிச்சாரு, அந்த நடிப்பெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி போட்டு தாக்குவாங்கங்க. அப்படியே காலையில அவனுக்கு சோறு ஊட்டும் போது அன்பை பொழியக்கூடிய அம்பி மாதிரியும், அவனை தூங்க வைக்கும் பொழுது கொஞ்சம் குழாவுற ரெமோ மாதிரியும், படிப்புன்னு வரும்பொழுது அரட்டி உருட்டி மிரட்டுற அந்நியனாகவும் மாறக்கூடிய பெற்றோர்களை கேட்டு பாருங்க சார். இவ்வளவு அவதாரம் எடுத்து இத்தனை நடிப்புகள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க என்னமோ நாங்க தான் எல்லாம் மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஆனா இதுக்கு நடுவுல மாட்டிக்கிறது யார் தெரியுமா? இந்த அப்பாக்கள் தான் சார். இந்த அப்பாக்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க, அப்பாக்கள்லாம் நல்லா கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இந்த அப்பாக்கள்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, வீட்டில் இந்த நண்டு சிண்டெல்லாம் இருக்கு இல்லையா, நாம ஏதாவது பண்ணோம்னா அப்பா அம்மா அடிச்சாங்கன்னா வாங்கிட்டு இருந்தோம் சார். இப்பெல்லாம் இருக்கிறானுங்க, போறானுங்க ஹாலில் மிச்சரை கொட்டிடுறானுங்க, போறானுங்க தண்ணியை ஊற்றி விட்டுறானுங்க, போறானுங்க சாப்பாடை ஒரு உத விட்டு கொட்டிடுறானுங்க. கொட்டின உடனே அவங்க அம்மா அங்கேருந்து வந்து நேராக அதை பார்ப்பாங்க, நம்மளையும் திரும்பி பார்ப்பாங்க. டக்குன்னு ஒரு டைலாக் விடுறான் சார், அப்பாதான் மம்மி கொட்டிட்டாரு, அப்பாதான் மம்மி தண்ணியை தள்ளிட்டாரு. அவன் என்ன நினைச்சுக்கிறான், அப்பான்னு சொல்லிட்டா அம்மா பயந்துகிட்டு திட்டாம போயிடுவாங்கன்னு நினைச்சுக்கிறான். ஆனா நமக்கு தான் தெரியும், அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா 4 வார்த்தை திட்டுவான்றது. சார் 10 நிமிஷம் கூட பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசுறது இல்லைன்னு புள்ளிட்டு போயிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு பிளே ஸ்கூலுக்கு அப்பதான் அவன் வந்து அம்மா ஆட்டுக்குட்டியெல்லாம் சொல்ல கத்துக்குவேன். அவன் போய் அப்படின்னு திறக்கும் போது ஷட் யூ மவுத் அப்படின்னு சொல்றது நீங்க, நாங்க என்னமோ பேசுறதே கிடையாதா சார்? ஒன்றும் இல்லை சார், எங்க அக்கா பையனை பிளே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனோம். அந்த ஸ்கூலோட ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் ரூபா. 4-5 டிகிரி படிச்சு முடிக்கிற வரைக்கும் கேட்கலையா? ப்ரீகேஜிக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னா, அதுதான்மா நாங்கள் படிப்பு மட்டும் சொல்லி தரது கிடையாது. எங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகா கிளாஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்கு, கராத்தே கிளாஸ் இருக்கு, நேச்சர் கிளாஸ் இருக்கு. நேச்சர் கிளாஸா? நேச்சர் கிளாஸ் இருக்கு. நேச்சர் கிளாஸ்னா? நேச்சர் கிளாஸ் தெரியாதா? அம்மா எங்களுக்கு பிடி பீரியட் தெரியும், சயின்ஸ் பீரியட் தெரியும், சோஷியல் சயின்ஸ் தெரியும், இதெல்லாம் தெரியும். நேச்சர் கிளாஸ் தெரியாதுமா? நேச்சர் கிளாஸ் தெரியாதா? என்ன நடுவர சார் உங்களுக்கு எல்லாம் நேச்சர் கிளாஸ் தெரியும் தெரியாதா? மாமன்ற உறுப்பினர் செல்வபுஷ்பல அதெல்லாம் உட்கார்ந்திருக்காங்க, எங்க பிஆர்ஓ உட்கார்ந்திருக்காரு சார். உங்களுக்கு தெரியுமா நேச்சர் கிளாஸ்? தெரியாதா? யாருக்குமே தெரியாதம்மா. என்னங்க சார் நீங்க ப்ரீகேஜி உங்க குழந்தைய போய் சேர்க்க போகும்போது கேளுங்க. நேச்சர் கிளாஸ் என்பது ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய செடி செத்தை புல் பூண்டு இதெல்லாம் புடுங்கிறதுக்கு கத்து கொடுப்பாங்க. அடப்பாவி, அதுக்கு 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபாயா? 1.5 லட்சம் ரூபா. ஏன்டா இந்த புல் பூண்டை என் வீட்டை சுத்திய புடுங்க விட்டுருவனே, இதுக்கு எதுக்குடா நான் 1.5 லட்சம் ரூபா கட்டணும் அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் சொல்லி தருவோம் மேடம். விவசாயத்தை கத்து தராங்களாமா? தருவாங்க. இவங்கள மாதிரி ஆள் இருந்தா எல்லாம் தருவாங்க. இன்னைக்கு வியாபாரிகளாக ஆகிவிட்டார்கள் கல்வி நிறுவனங்கள். அதுல இருக்கக்கூடிய டீச்சர்லாம் பாவம் விற்பனையாளர்கள் மாதிரி, ஆமா இதை வாங்கிட்டு போங்க, இதை வாங்கிட்டு போங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க சார். அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்ச லீவ்ல பாக்கணுமே, இந்த தனியார் பள்ளியில வேலை செய்யக்கூடிய டீச்சர்லாம் பாவம் சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர் கூட 60,000-70,000 சம்பளம்லாம் கொடுத்துட்றாங்க. குறைஞ்சபட்சம் 12,000 சம்பளம் வாங்கிட்டு அந்த லீவ் நாள்ல ஸ்கூலோட நோட்டீஸ் எடுத்துட்டு, உங்க வீட்டுல புள்ள இருக்கா,
உங்க வீட்டுல குழந்தை இருக்கா? இப்ப எத்தனை வயசாகுது? எங்க ஸ்கூல்ல டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கராத்தே இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. படிப்பு அதுக்கு நீங்க தனியா டியூஷன் வச்சீங்க மேடம்ன்றான். உண்மை தெரியுமா சார்? உண்மை சார். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு கடலூர் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புக்கு போங்க. நல்ல மாசமான மாடு மாதிரி ஒரு மூட்டையை மாட்டிக்கிட்டு வதன்னு போவாங்க ஒரு குரூப்பு. அவங்கள நிப்பாட்டி எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. டியூஷனுக்கு போறேன் அப்படின்வாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஸ்கூல்ல பாடம் நடத்துகிற அதே டீச்சர் தான் டியூஷனை நடத்துகிறாங்க. நான் கேட்குறது என்னன்னா, இவங்க ஸ்கூலில் சொல்லித்தராத டியூஷனில் சொல்லி தருவாங்களா, இல்லை டியூஷனில் சொல்லித்தரணுன்றதுக்காக வேண்டிய ஸ்கூலில் எதையும் சொல்லித்தரது இல்லையா? எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குங்க. கடலூர்ல பிறந்துட்டு டியூஷன் படிக்கலன்னா எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்கம்மா. பிசிக்ஸ் ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், பயாலஜிக்கு ஒரு டியூஷன். டியூஷனுக்குனே ஒரு தெருவு இருக்குது தெரியுமா? அந்த தெருவுல காலடி வைக்கலன்னா எங்களுக்கு சாப விமோச்சனமே கிடைக்காதுமா. சத்தியமா காலையில 4:30-5 மணிக்கு போய் பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தெருவு இருக்குது. ஆசிரியருக்கு பேரெல்லாம் சொல்லலாமா வேணாமா, நாளைக்கு அவங்க சாபம் விட்டுருவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சொல்லி கொடுத்த வாத்தியார்ன்றதுனால எங்களுக்கு சொல்லி கொடுத்த டியூஷன் வாத்தியார்லாம் நல்ல வாத்தியார் தெரியுமா? அவங்க பெருமையெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. கெமிஸ்ட்ரிக்கு சகாயம் சார், பிசிக்ஸுக்கு மரியந்துவான் சார், சார்லி பிளிக்ஸ் சார், பயாலஜிக்கு அலெக்சாண்டர் சார், மேக்ஸ் 10th சபரிமுத்து சார், அப்புறம் 12th மேக்ஸுக்கு தனுசு சார். எங்கள் ஆசிரியர்களின் பெருமையை நாங்க தானே சொல்லி ஆகணும். சொல்லுங்க, சொல்லித்தான். ஆனா ஒரு உண்மை, வேலை செய்யறது பூரா சென்ட் ஜோசப் ஸ்கூல்லயா இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட டியூஷன் படிக்கிறது ஒட்டுமொத்த எல்லா ஸ்கூல்ல இருந்து வந்து படிப்பாங்க தெரியுமா? அவ்வளவு எஃபெக்டிவான டீச்சர் சென்ட் ஜோசப் ஸ்கூல் டீச்சர்ஸ். எவ்வளவு வாங்குனீங்க? எப்பா சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு கை தட்டுங்கப்பா. பூரா எல்லா ஆம்பளைங்களும் சென்ட் ஜோசப்ல படிச்சுட்டு தட்டாம இருந்தா. இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குனீங்க? இல்ல வந்ததுல இருந்து பயங்கரமா விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. படிச்ச ஸ்கூலுக்கு ஒரு விளம்பரம் இருக்கட்டும் நடுவர்களே. இவங்க 4 மணிக்கு டியூஷன் போறதுக்கு 3 மணிக்கு முக்காடை போட்டு மூச்சை போட்டு பணங்காசு போனாலும் பரவாயில்லடா, அந்த டீச்சர் டியூஷனுக்கு வந்தாதான் நல்ல மார்க் போடுவேன், இன்டர்னல் மார்க் போடுவேன்னு சொல்லுதுன்னு அனுப்பி வைக்கிற பெற்றோர்களோட வழி வேதனைன்னு தெரியுமா சார்? மேபி திருச்சியிலயா இருக்குமா? திருச்சிக்கு அந்த பக்கத்தே வச்சுக்கோ, நான் போகணும்ல வீட்டுக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஆனுவல் டே பற்றி பேசினாங்க சார். அந்த காலத்துலலாம் ஆனுவல் டே நம்ம ஒன்று கொண்டாடினா அதுக்கு என்ன பண்ணுவோம்? அக்கா விட்டு பாவடையோ அத்தை மகள் விட்டு தாவணியோ வாங்கிட்டு கண்ட மணிக்கு டங்குன்னு ஆடிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போல்லாம் ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஒன்று வைக்கிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அனுப்புங்க. ட்ரெஸ் அது நாங்களே கொடுப்போம், மேக்கப் அது நாங்களே போட்டு விட்டுருவோம். எங்கள் குழந்தை போடுற அந்த லிப்ஸ்டிக் இழிச்சமேனிக்கு, நம்ம அன்னலட்சுமி அக்கா மாதிரி ஈனி இழிச்சமேனிக்கு இருக்கிற அந்த 8 ரூபா அம்பையாஸ் லிப்ஸ்டிக்கு 8500 ரூபா பில் எழுதுவாங்க சார். அந்த பில்லோட சேர்த்து போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு வாங்கின கடனை அடுத்த வருஷம் ஆண்டு விழா வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கிறோமே நாங்க. எங்களோட வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கூட இப்பதாம்மா 2500 ரூபா கட்டிட்டு வந்தேன். வந்திருக்கீங்களா? சரி, அப்படி கூட பாருங்க. பட்டு 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 பட்டுன்னு என் மகன் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி, ரைட். அப்படி பட்டுன்னு பண்ணா கூட டீச்சர்ஸ் கிட்ட பார்ஷியாலிட்டின்னு ஒன்று பார்ப்பாங்கங்க. பார்ஷியாலிட்டியை பார்க்க மாட்டாங்கன்னு ஓப்பனிங்ல சொன்னீங்களே, மனசாட்சி இருக்கா? ஏமா நீ வடிவமா இருக்க, நீ முன்னாடி நில்லு. எவ்வளோ நீ கலரா இருக்க, நீ முன்னாடி நில்லு. நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நீ முன்னாடி நில்லு. அப்பதான் பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு நல்லா அழகா இருக்குன்னு சொல்ற டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா சார்? எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இல்லையா வாழ்க்கையில? நீ கருப்பா இருக்கிற, நீ பின்னாடி போய் நில்லு. சிகப்பா இருக்கிறவங்க முன்னாடி வந்து நில்லு. அந்த புள்ளதான் அழகா இருக்காத, முன்னாடி நிக்கிறவை. எத்தனையோ காலங்கள்ல ஆசிரியர்கள் பார்ஷாலிட்டி பார்க்கலன்னு சொன்னால் கூட ஆனுவல் டே கல்ச்சுரல்னு வரும் பொழுது கருப்பா இருக்கின்ற மாணவர்களை பின்னாடி நிக்க வைத்து, சிகப்பா இருக்கின்ற பெண்களை முன்னாடி நிக்க வைத்து ஆடுகின்ற ஆசிரியர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் என்று நர்மதா சொல்றது உண்மையா இல்லையானே? உண்மை. பெத்தவங்க கிட்ட அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது தெரியுமா? என் புள்ள முன்னாடி நிக்கணும் தான் எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. ஆனா எல்லா டீச்சரும் அப்படி நினைக்கிறீங்களா? கிடையாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நினைக்கிறது பெற்றோர்கள் மட்டும்தான் நடுவர்களே. ஆனா அவங்க சொன்னதுல நான் ஒரு வார்த்தையை மறுக்கிறேங்க. ஹோம்ஒர்க்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹோம்ஒர்க் அப்படின்ற வார்த்தையை ஒழிச்சிட்டாங்க தெரியுமா? ஹோம்ஒர்க் கிடையாது. ஹோம்ஒர்க் கிடையவே கிடையாதுங்க. ஹோம்ஒர்க் கிடையாதா? கிடையாது. ஏமா இன்னைக்கு கூட என் புள்ள எழுதுறான். நீங்க டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்களா? நோ 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 நோ, நாங்க ஹோம்ஒர்க் கொடுக்கறது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏன் அது ஒர்க்னு சொல்றீங்க? ஹோம்ஒர்க் சொல்லக்கூடாது, ஹோம் ஃபன்னு சொல்லுங்க. ஹோம் ஃபன் ஃபன் ஃபன். ஹோம் ஃபன்னா? எஸ், அப்படிதான் சொல்லணுமா இப்பெல்லாம்? ஏன்னா ஃபன்னா பண்ணணுமா? ஹோம்ஒர்க்ல என்னமா ஃபன்னு? ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா நர்மதா?
குழந்தைகளை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுல பெரும்பான்மை வீட்டில் ஆண்களை விட அவங்கள ஹோம்ஒர்க் வைக்கிற தியாகிகள் அந்த வீட்டில் இருக்கிற பெண் குல தங்கங்கள் தான். அவங்களுக்கெல்லாம் ஒரு கோயிலே கட்டி கும்பிடலாம். அதை எழுதி வச்சு முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள 10 வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சிடலாம் பழக்க. அந்த அளவுக்கு வேர்வையை சிந்திட்டு வருவாங்க தெரியுமா பெற்றோர்கள். சார் அப்படி ஹோம்ஒர்க் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார் உங்களுக்கு. அப்படி ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட பரவாயில்ல சார். அவன் பண்ணுற மாதிரியா கொடுக்குறாங்க, நம்மளை வச்சு செய்கிற மாதிரி தான் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தாஜ்மஹாலை செய்து கொண்டு வா, நாயக்கர் மஹாலை செய்து கொண்டு வா, நாமளும் கொத்தனார் கணக்காக சித்தாளுக்கு ஒரு துணை கூட இல்லாமல் செஞ்சு முடிச்சு அனுப்புனா வேனை விட்டு அவன் இறங்குறதுக்குள்ளே முச்சந்தியில் 3 பிஞ்சு போய் கிடக்குது. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லே இருந்திருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நடுவர்களே? சரி, அதை கூட விட்டு தள்ளுங்க, அதை ஓரமாக போட்டுருங்க நடுவர்களே. நாங்கள்லாம் பாகுபாடுகளை பார்ப்பதில்லை, நாங்கள் மாணவர்களை முன்னேற்றுவதற்காக தான் உழைத்து கொண்டிருக்கிறோம்னு பேசினாங்கல்ல. என்ன பண்ணணும் டீச்சர்ஸ்லாம்? முழு மார்க் வாங்குறவனே முன்னேற்றணும், முட்டை மார்க் வாங்குறவனே முன்னேற்றணும். அதுதானே நியாயம். ஆனால் அப்படி செய்கிறாங்களா? கிடையாது. இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவனை பார்த்தா அப்படியே தேவர்கள் அனுப்பின தேவ தூதர்கள் மாதிரியே தெரிவாங்க போல. இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்களை பார்த்தா சாத்தான்கள் அனுப்பின குட்டி சாத்தான் போலே தெரியும் போல. எப்போ பார்த்தாலும் லாஸ்ட் பெஞ்ச் எந்திரி, லாஸ்ட் பெஞ்ச் எந்திரி, லாஸ்ட் பெஞ்ச் எந்திரி. நாங்கள் ஒன்றுமே பண்ணல, நான் கூட சும்மா ஏமா எங்களையே எந்திரிக்க வச்சுட்டு இருக்கேன். நீங்க லாஸ்ட் பெஞ்சா? ஆஃப்கோர்ஸ் நடுவர் அவர்களே, நானும் லாஸ்ட் பெஞ்ச் தான்மா. பல லாஸ்ட் பெஞ்ச் இந்த திட்டம் வாங்கியிருப்பாங்க. சந்தேகம்னு கையை தூக்கிட்டான் ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன், அவன் முடிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷம் முழுக்க என்ன பாடம் நடத்தினாலும், அவன் கொட்டாவி விட்டாலும் செத்தேன், கொசு அடித்தாலும் செத்தேன், நோட்டு கேட்டாலும் செத்தேன், எல்லாத்துக்கும் அவனை தான் எந்திரிச்சு வாசி, எந்திரிச்சு வாசி, ஆன்சர் சொல்லு, ஆன்சர் சொல்லு. ஸ்கூலை விட்டே ஓடி போயிடலான்னு தோண வச்சுக்கிட்டு நாங்கள் தான் கல்வியை முன்னேற்றம். சரி ஓகே, ஸ்கூல் தான் இந்த நிலைமையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் பரிதாபங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு வெப்சீரிஸே எடுக்கலாம். அவ்வளோ கொடுமை நடக்குது. எல்லாத்துக்கும் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, லேப் ஃபீஸு, பஸ் ஃபீஸு, இத்தனை ஃபீஸே நாங்கள் கட்டுறோங்க. ஒரு ஃபீஸ் கட்ட லேட் ஆகிடுச்சுன்னா உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போங்க, கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. எந்த பெற்றோர்களாவது அந்த பிள்ளைகளுக்கு 50 வயசை தொட்டுட்டா கூட இந்த மாதம் வீட்டுக்கு நீ செலவுக்கு காசு தரல, வெளியே போடான்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா சார்? அனுப்ப மாட்டாங்க சார். 50 வயசான பிள்ளை வீட்டு செலவு காசு கொடுக்கலன்னா கூட அவன் வயிறை வெறும் வயிறா போட மாட்டாங்க சார். அவங்க தான் சார் பெற்றோர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் இருக்குதுமா, நம்ம ஊர்ல கிடையாது, அது இந்த பக்கமா இருக்குது. அது எந்த ஊர்னு நீங்க தெரிஞ்சுங்க. காலேஜுக்குள்ள வரன்னா காலேஜ் பஸ் ஃபீஸ் கட்டிட்டு தான் உள்ள வரணும். அந்த பையன் சொல்லியிருக்கிறான், டேய் காலேஜ் தெரு முனையில தாண்டா என் வீடு இருக்குது, கால்நடையா நடந்து வந்தாலே காலேஜுக்குள்ள வந்துடலாம், நான் எதுக்குடா பஸ் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டிருக்கிறான். நீ கால்நடையாவே வாடா, காலேஜுக்கு பஸ் ஃபீஸை கட்டிட்டு வாடான்னு இருக்கிறான் அந்த பையனை. பாத்தீங்களா? சத்தியமா ப்ரோ, பிரேக்கேஜ் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க. அதை சொல்ல நினைச்ச நடுவர்களே, இந்த பிரேக்கேஜ் ஃபீஸ் எல்லாருமே கட்டியிருப்போம் காலேஜ்ல. எதுக்குடா கட்டுறோம், ஏன்டா கட்டுறோம்னு தெரியாது இல்லைங்க. உடைச்சு போன பொருளுக்கு கட்டினா பரவாயில்ல, உடைச்சிருவானோ அப்படின்னு கட்ட சொல்றாங்க. என்ன இருக்கு அப்படி? ஒரு 5 கம்ப்யூட்டரு, இத்து போன ஃபேனு, செத்து போன பீரோ, இதுக்கு உடைச்சிருவானோன்னு தலைக்கு 100 ரூபா மணிக்கு 300 பேர்கிட்ட வாங்கினா என்ன ஆச்சு? நான் மேக்ஸ்ல வீக்குமா, நீயே கால்குலேட் பண்ணி சொல்ல. அது அந்த மாதிரி டீச்சர் கிட்ட படிச்சீங்கன்னா அப்படிதான், அந்த மாதிரி டீச்சர்கிட்ட படிச்சீங்கன்னா அப்படிதான் நடுவர்களே. எவ்வளோ ஆகுது? ஏன் நீங்கள் காலேஜ் நடத்துறீங்களா இல்லை கந்து வட்டி கடை நடத்துறீங்களா அப்படின்னே தெரியல நடுவர்களே. நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இவங்க டிராகன் படத்தை பற்றி சொன்னாங்க. அந்த ப்ரொஃபஸர்னாலையும் அந்த பிரின்சிபல்னாலையும் தான் நான் 43 அரியர்களை பாஸ் ஆனான். உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்களும் குடுகுடுப்பக்காரர்களும் ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடுகுடுப்பக்காரன் வந்தால் என்ன சொல்லுவான்? குடுகுடுப்பக்காரர் இருந்தா என்ன சொல்லுவாரு? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அப்படி 1-2 பேர் இருப்பாங்க. சக்கம்மா சொல்றா ரத்தங்க கிசாவை, சக்கம்மா சொல்றா ரத்தங்க கிசாவை அப்படின்னு சொல்லுவானா. இதே மாதிரிதான் ப்ரொஃபஸர், இன்டர்னல் மார்க்கு என்னோட கையில, இன்டர்னல் மார்க்கு என்னோட கையில அப்படின்னு சொல்லியே எவ்வளவு பேர் கை தட்டுறா. இன்டர்னல் மார்க்ல பாதிக்கப்பட்ட இத்தனை பேர் இருக்கீங்களா சார்? இந்த மாதிரி நீ ஏதாவது திருகல் பண்ண அப்படின்னா அந்த இன்டர்னல் மார்க்ல கை வச்சு காலங்காலமா அரியர் எழுதுறவனுடைய கதை என்னன்னு தெரியுமா சார்? இவங்க தான் முன்னேற்றுறாங்களாம். சும்மா எதையா சொல்லக்கூடாது சார். உண்மையிலே நடுவர் அவர்களே, எந்த காலமாக இருந்தாலும் பெற்றோர்கள் தான் ஒரு பிள்ளையினுடைய எல்லா அசைவுகளையும் கவனிச்சு, என் பிள்ளை இந்த பாதையில போனா சரியா இருக்கும், என் பிள்ளை இதைத்தான் செய்வான், என் பிள்ளை இதை செய்ய மாட்டான்னு யார் சொன்னாலும் நம்பாம பெற்றோர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் தான் ஒருவனை உயர்த்தும் முன்னேற்றம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.